ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு கிச்சன்ல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வெந்தயம். வெந்தயம்னாலே உடம்புக்கு குளிர்ச்சி, பீரியட்ஸ் டைம்ல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அதை தாண்டி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வெந்தயத்துல நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன், ஃபைபர், விட்டமின் சி, நியாசின், பொட்டாசியம், இரும்பு சத்து இதெல்லாம் நிறையவே இருக்குங்க. டயோஜனின்ற ஒரு விஷயமும் இருக்கு. பீரியட்ஸ் டைம்ல பாடி ஹீட் அதிகமா இருக்கும். பாடி ஹீட் அதிகமானாவே ஓவர்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சு குடிக்கிறதுனாலயும் இல்ல முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றதுனாலயும் இந்த பாடி ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, மெனோபாஸ் டைம்ல 40 இயர்ஸ்க்கு மேல பீரியட்ஸ் டைம்ல ரொம்பவே பெயின் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறதுனால ஹீட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாம வலியும் நல்லாவே குறைக்குது. பிரெக்னண்டா இருக்கிறவங்க முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு வரும்போது குழந்தை பிறக்கும் போது ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே குறையுங்க. அளவுக்கு அதிகமா எடுத்தா கர்ப்பப்பை சுருக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. கம்மியான அளவுல எடுத்துக்கணும். எனக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு, அல்சர் இருக்கு, சரியா மோஷன் போக மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா வெந்தயத்துல பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. நம்ம டெய்லியும் காலையில வெறும் வயிற்றுல வெந்தயம் எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வரவே வராது. ஜென்ரலாவே டிவி ஆட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பூல வெந்தயம் இருக்கு, ஆயில்ல வெந்தயம் இருக்குன்னு தான் நமக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க. நார்மலாவே வெந்தயம் யூஸ் பண்றதுனால அதுல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் பசை நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டி விடுதுங்க. நம்ம இந்த மாதிரி ஹேர் ஆயில், ஷாம்பூ இதெல்லாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்றதை விட வீட்டுல இருக்க வெந்தயத்தை அரைச்சி பேஸ்டா யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடி கொட்டுறது நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். பாடி ஹீட் அதிகமானாலே சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரும். சிறுநீர் போகும்போது எரிச்சல், வலி, இல்ல சரியா போகல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வெந்தயத்தை தாராளமா எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல சிறுநீர் பெருக்கியா இருக்கு. இந்த சம்மர் டைம்ல பாடி ஹீட் அதிகமாகிறதுனால அடிக்கடி சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா பேதியாகும், அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதை சரி பண்ண என்ன பண்ணலாம்னா வெந்தயத்தை மோர்ல கலந்து குடிக்கலாங்க. இது ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும்.